எல்லாருக்கும் தெரியும் ஹாரர் கிளாசிக்ஸில் பார்த்தா வேர்ல்டு வைட் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறது எக்ஸாசிஸ்ட், ஓமன், அப்புறம் போல்ட்ரிகஸ்ட், நிறைய படம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஓமன். ஏன்னா கிரெகரி பெக்ன்ற ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வா ஃபேக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர். மெக்கனஸ் கோல் பார்த்தேன். மெக்கனஸ் கோல் பார்த்த அப்புறம் தான் ஹூஸ் இஸ் கா, எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர், இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்ட்டோட பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன். ஸ்பெல் பவுண்டாக இருக்கட்டும், போக் ஷாப் ஹில். அண்ட் அவரோட ரோலை ரிப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் தி யூனிவர்ஸ். ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பிக் டைம் ஃபேன் ஆஃப் கிரெகரி பெக். ஸோ அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியரில் ஓமன். அதில் ஒரு சின்ன பார்ட், இது ஓமன் படம் கிடையாது. ஏன்னா பழைய ஜென்ம நட்சத்திரம் அதோட எக்ஸாக்ட் இன் தமிழ் வேர்ஷனாக இருக்கும். இது அதோட ப்ரீக்குவலாக இருக்கும். இட்ஸ் அ நியூ, அந்த ஆன்டிகிரைஸ்ட், அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் தான் வரும். ஓமன் லைக் ஆன்டிகிரைஸ்ட்டை பற்றி, தஜ்ஜால் பற்றி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பின் ஆஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் டெய்ல். ஸோ இதோட பிகினிங் தான் அது. அண்ட் ஒரு நொடிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ, அதே மாதிரி இம்பேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், யூ ஒன்லி ஆஸ் ஸ்ட்ராங் ஆஸ் யூர் வீக்கஸ்ட் லிங்க். இது என்னோட டீம் இல்லை, திஸ் இஸ் மை கோர். லெட் இட் பி த டேரக்டராக இருக்கட்டும், அது மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இந்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், எல்லாமே வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் இதில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி, வி ஆல் லூஸ் இட். ஸோ நாங்கள் ஒருத்தர் எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட இந்த படம் பண்ணோம். இப்படி தான் ஒரு நொடி பண்ணோம். ஒரு நொடியோட படத்தை லைக் ஐ திங்க் ப்ரிவ்யூ ஒரு ரஃப் வெர்ஷன் தான் பார்த்தாரு. ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிவிட்டு he said we'll go ahead with the project. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தை அந்த படத்தோட ஷூட் ஆரம்பித்தோம். அண்ட் டு டாக் அபவுட் த டீம், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம். நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. குட் மார்னிங், வணக்கம் ப்ரோ ஆரம்பித்தோன்னா ஓகே குட் நைட் சொல்கிற வரைக்கும் there won't be any gossips. படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அண்ட் we are all teetotalers. ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது. அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம். என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசருக்கு பண்ணோமோ, என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு பண்ணோமோ, லெட் பி த டெக்னீஷியன் சைடில் இருக்கட்டும், இல்லை அது எல்லாமே டு த பார் அட்லீஸ்ட் ஒரு 95% வி ஹவ் அச்சீவ்ட். 1% ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் 95-100% கிட்ட வி நியர்லி அச்சீவ்ட். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வி ஹவ் டு தேங்க் நிறைய பேருக்கு. முக்கியமாக இந்த படம் பார்த்துட்டு ரஃப் வெர்ஷன் மாமா மூலமாக ராகுல் ப்ரோ வந்தார். அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னென்னா, படம் செம்ம குரூப்பாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ படம் பண்ணியிருப்பேன். ஸோ எவ்ரி மேடாக ஃபார் அன் ஆக்டர், ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணலை. எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரு நொடி பார்த்துட்டு நீங்கள் எழுதின அந்த விமர்சனம் இருக்குல்ல, நல்லா நடிச்சிருக்கான், தமிழ் நல்லா நடிச்சிருக்கான்னு, அதுக்கு மேலே நான் ஆடிஷன் பண்ணலை. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த சூஸ் பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் எனக்கு இப்போ தான் கிடச்சிது ஆஃப்டர் ஒரு நொடி. அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப், இன்னும் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னும் ஆஸ் அ பெட்டர் ஆக்டராக நீங்கள் பார்ப்பீங்க அஜய்ன்ற கதாபாத்திரத்தில். அண்ட் ஃபார் விஜயன் சார் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ வி ஹேட் அ பட்ஜெட், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோன்னு. ஸோ நைட் ஷூட் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் இட் வாஸ் உங்களுக்கு தெரியும், 6 o'clock ஆரம்பிக்க வேண்டியது 7 o'clock தான் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஏன்னா இட் வாஸ் டார்க்கால ஏர்லி மார்னிங் 5:15 போல் விடிஞ்சிரும். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பெட்டு கண்டுருச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் டபுள் கால் ஷீட் தான் எல்லா நாளுமே. அண்ட் கூட நடித்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் உழைப்பை நீங்கள் ஃப்ரேமில் பார்ப்பீங்க. ஒரு நொடியை விட ஒரு பெட்டர் ஃபிலிம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் மகேஷ் என்னோட நீண்ட கால நண்பர். அது மட்டும் இல்லை, என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், என்னோட கம்ப்ளீட் மிரர். நான் மனசில் என்ன நினச்சேன்னு கூட
ப்ராப்ளி அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா. அண்ட் எனக்கு கிடைக்கிற புகழாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்க்கும் ஈக்குவல்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கேபிள் சங்கர் சார் கூட அவருக்குடைய வந்து 2013 ஃப்ரெண்ட்ஷிப். அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவர் இமேஜின் பண்ணுறது தமன் ஆஸ் எ ஹீரோ, அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தென் முரளி சார், எப்படி நாங்கள் ஒரு நொடியோட ரஃப் வெர்ஷன் பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ, ஜென்ம நட்சத்திரமோட ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த படம் இதே டீமோட கமெண்ட் பண்ணது தான் முரளி சார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 40 years. நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம், பெரிய இதெல்லாம் போயிருக்கோம். சாரோட தான் அந்த கோகுலம் ஸ்டுடியோ நவ் பெஸ்ட் காஸ்ட் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிச்சிட்டோம். அண்ட் வித் த சேம் டீம், நோ சேஞ்சஸ். அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் வரும். அப்புறம் மீரா கதிரவன் சார், நான் வந்து உங்களை கூத்துப்பற்றை ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி, ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு கருத்தியல் வேணும். அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அவரோட ஹபீபி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு முக்கியமான படம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஹாரர் ஜானரில் எங்கள் டிஸ்கஷன்ஸ் டேபிள்லேருந்து எல்லாமே பேசுகிறது அறிவழகன் சாரோட ஈரம் படம். அந்த படத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்தில்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாத நாளே கிடையாது. உங்கள் சப்தம் மூவி வர வரைக்கும் வி வர் ரியலி எக்ஸ்பெக்டிங். ஏன்னா ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அதோட விஷுவல் பார்க்குறப்ப அந்த சவுண்டு, நீங்கள் உங்களோட விஷுவல் சென்ஸ் அது எப்படி இருக்கும், கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஜானருக்கு நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ ஆல் த மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஆல் த கெஸ்ட். அண்ட் மணி சார், ஒரு நொடி பார்த்தப்புறம் நான் டிசைட் பண்ணேன் தட் அந்த டீமோட கண்டிப்பாக வேலை செய்வேன். அண்ட் this team is very passionate, very very nice team, and the energy on the set was so incredible that I enjoyed every day. Even if we were very tired, we were still enjoying the shoot. So I had so much fun during the shoot. And KG sir, each and every frame looks magic, and you have done amazing job. I really love each and every framing, and the lighting you have done was amazing. And Sanjay, I really loved his music. You know, when I watched Oru Nodi, and after watching Oru Nodi, I came outside the theater and I asked him, who is the music director? Music director yaar. And I saw him like, he's a kid. And I was very shocked to see him, that he has done amazing job. But may you go places, Sanjay. Yeah, he will do amazing work in future, and all the best to you. And editors, all the crew and team of our movie Janma Nakshatram, all the very best and congratulations. So talking about the film, kadai semma iruk, and especially Taman, I want to talk about you. Ninga oru semma actor. I honestly learned a lot from you, and I'm sure that you're going to do a lot of great work in future. So all the best to you. And in the padamla and character peru Riya. So Budam Riya ka kanavala varadu. So Riya kanava nijam ille unga theater la paranga. And I want to talk more about like Tamil cinema. I literally watched a lot of Tamil films, like all the Tamil films, and I feel so blessed to be part of Tamil cinema because there is so much creativity here. There are so many creative filmmakers, directors, actors, and இப்போ நான் தமிழ் கற்றுக்கிட்டே இருக்கேன். If I made any mistake, I'm very sorry for that.
And about this film, like till the last minute, like pattha namsham varakum, you cannot guess the climax. Ida padam USP. So please theater ka poi paakanu. Jan Nakshatram 18 July release agum, and please watch the film in theaters, and kudambam thoda paakanu, and thank you so much. Thank you. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேபிள் சங்கர் சார், அவர் வந்து என்னோடய நண்பர், ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். ஏன்னா படத்தில் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஒரு பாயிண்டில். ஸோ என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்தது மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கேபிள் சங்கர் வந்து சார் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து நானும் வந்து உறுதுணையாக இருந்திருக்கேன், ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனால மொத்த டீமும் வந்து நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்டு ஒரு இன்வைட் பண்ணாங்க, ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு புது டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு படம் ஜென்ம நட்சத்திரம், இந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி அவங்க சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு படம் திருப்பியும் வந்து அதே டைட்டிலில் வந்து இந்த படம் திருப்பி வருது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் படம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய படங்கள் இருக்குது. அது ஹாரர் காமெடி இருக்குது, ஹாரர் சீரியஸ்னஸ் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்குது, இதுமாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஒரு படத்தோட சக்ஸஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து கண்டென்ட் வேணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வேணும், அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானருக்கு வந்து கரெக்டாக வந்து உண்மையாக இருக்கணும். என்ன படம் சொல்ல போகிறோமோ அது வந்து ட்ரெய்லரில் இருக்கணும். அந்த ட்ரெய்லரில் இருக்க படம் வந்து தேட்டரில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸை சீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதை ட்ரெய்லரில் ஒன்று வச்சுட்டு படத்தில் வந்து மெயினாக வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு போக முடியாது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஒரு ஹாரர் படத்துக்கான ஜானர் அப்படின்றது மொத்த டீமும் சரி டைரக்டரும் சரி கொடுத்துருக்காரு அப்படின்றதுல நல்லாவே தெரியுது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மெயினாக ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு ஹாரர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு பாயிண்டில் ஒரு எப்படி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது ஹாரர் படம்னால வந்து வெறும் டெக்னிக்கல் மட்டும் இல்லை, ஒரு கதையை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு விஷன் கரெக்டாக ஒரு டைரக்டருக்கும் வந்து அந்த டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸ் வந்து இருந்தால் தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஹாரர் படம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் வெறும் அந்த விஷன் மட்டும் நம்மளால் முடியாது. அது மொத்தம் அந்த டெக்னீஷியனோட ஒரிஜினல் அந்த டேலண்ட்டு, டைரக்டரோட விஷன், அப்புறம் இந்த படத்தில் நாம் என்ன இன்புட் வந்து நம்மளோட சைட்லேருந்து விஷன் கொடுக்க முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அது ட்ரெயிலே தெரியுது. அது மெயினாக பார்த்தோன்னா மொத்த டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து அவங்க கிளியராக வந்து சொன்னாங்க. படத்தில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் தான் அந்த படத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து டோட்டல் டெக்னீஷியன் டீம் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக, ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படத்தை வந்து கொண்டு வருது. ட்ரெய்லர்லேயே தெரியுது. மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா ஆக்டருக்குமே வந்து அவங்களோட லைஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது ஒன்று போயிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் மீரகதன் சார் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். என்னென்னா எல்லாருக்குமே வந்து லக்கு, டைம், காத்திருப்பு எல்லாமே சேர்ந்து வரும் ஒரு பாயிண்டில். ஆனால் அந்த மாலை உழுவும் போது அது உண்மையாக ராஜாவாக இருந்தானா அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து சூப்பராக சொன்னார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் வந்து சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஈரோன் மகேஷ் சார் எல்லாருமே வந்து தருணுக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலே தெரியுது. அதாவது எந்தளவுக்கு வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்க நண்பர்கள் சொல்லும்போது இந்தளவுக்கு ஸ்டேஜில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேயும் தெரியுது. அந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தெரியுது. அதில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் உங்களோட பேஷன் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது அவுட்நெட்டில். ஸோ கூட இருக்க அத்தனை ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பேசுனீங்க, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல். அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து உண்மையாக பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், தயார் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஸோ அதை தான் வந்து அந்த ஒரு படப்படப்பு எதுவுமே இல்லாமல்
சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பேசுனீங்க. அது நீங்கள் என்ன படத்தில் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நீங்கள் பேசுனதை வச்சு என்னால் சொல்ல முடியும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஃபைனல் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு படத்தை இப்போது தலைவாசல் விஜய் சார் வந்து சொன்னார். அதாவது ஒரு அது எத்தனை நாள் இந்த படத்தில் நடிக்க போகிறோம், என்ன விதமான ரோலு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றது வந்து முக்கியம் இல்லை. எந்த விதமான பாதிப்பை வந்து ஒரு நாள் நடித்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்பை வந்து நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது குவாலிட்டி, எத்தனை நாளில் எடுக்கிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி, அதே எத்தனை கேரக்டர், இந்த நாள் வந்து எத்தனை கேரக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட வந்து அந்த சோல்ஃபுல்லாக போய் கனெக்ட் பண்ணுறோம், அதாவது ரொம்ப ஆழமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஒரு படத்தோட சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்டென்ட்டை தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை சரியாக ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது, சரியாக எடுத்து அது கொண்டு போய் சேர்க்குறது தான் ஒரு படத்தோட சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. அந்த விதத்தில் ஃபைனலாக இந்த படத்தோட இதில் ரிலீஸ் பண்ணுறதுல வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து ராகுல் அப்படின்றது சேர்ந்தது வந்து சொன்னாங்க. ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஒரு படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு அங்கீகாரம் வந்து அதுதான், இது யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான். ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. மேலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், மீடியா ப்ரெஸ், மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, சாரி. யா, எஸ், தேங்க்யூ. ஸோ அதை பற்றி நான் ஓப்பனிங் பற்றி அப்புறம் பேசுகிறேன். ஸோ யா, அகேன் நானும் பரணி நட்சத்திரம் தான். எனக்கு இப்போ தான் எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜென்ம நட்சத்திரம் என்னுடைய 2வது படம் இசையமைப்பாளராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மணினா. இந்த படம் என்னை நம்பி ஃபஸ்ட்டு படமே என்னை வந்து கைப்பிடிச்சி வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். நான் நல்லா வந்திருக்கு படம். அண்ட் அதே மாதிரி திருப்பி அதே நம்பிக்கையோட எனக்கு 2வது படமும் கொடுத்து என்னை முழுசாக நம்பி, அண்ட் படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூனா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மொத்த டீமுக்குமே நன்றி என் கூட ட்ராவல் பண்ணதுக்கு. அண்ட் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நன்றிக்கு இன்னைக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பியெல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அகேன் ஃபார் இந்த வயசில் என்னை வந்து ஃபுல்லாக எல்லாருமே காலேஜ் முடிச்சோன்னே அடுத்த வேலை பார்க்க போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் அதெல்லாம் உடச்சி, பட் நீ பேஷன் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தது தான் எனக்கு இனிமேல் ஒரு பூஸ்ட். எனக்கு இன்னொரு பெட்ரோல் போட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதை. அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், அகேன் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், யூஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஜி ஃப்ரெண்ட்ஸ், மை பேண்ட்மேட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. வரேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மியூசிக் வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து கீபோர்ட் கிளாஸ் அண்ட் பாட்டு கிளாஸ்லாம் நான் வந்து ஒரு 4th படிக்கும் போதுலேருந்து போக ஆரம்பித்தேன். அப்போது என்னோடய குரு பாண்டி முருகன் சார், ஜீவான்னு நாங்கள் கூப்பிடுவோம், மதுரையிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை நானே என் மேலே வைக்கல. பட் சின்ன வயசுலேருந்து அவன் பண்ணுவான்னு எங்கள் அம்மாட்டையும், நான் வந்து பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் சின்ன வயசில், இப்போ இல்லை. ஸோ சார் வந்து 14 years 15 years நான் அவர்கிட்ட சார்கிட்ட நான் படித்தேன் கிளாசிக்கல் வோக்கல்ஸ் அண்ட் பியானோ. அவரால் தான் எனக்கு இந்த மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டே வந்து, சரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம், மியூசிக் கம்போஸ் பண்ணுறான், ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே பிறந்து இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜீவா சார். எங்கள் அழைப்பை ஏற்று ஜென்ம நட்சத்திரத்துக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா இதில் இருக்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வந்த எல்லாருமே எனக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஆனாலும் ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு கேபிள் சங்கர் சார் கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அறிவழகன் சார், லோகேஷ் சார், மீரா கதவன் சார், எல்லாருக்குமே நன்றி. நல்ல படம், சின்ன படம், பெரிய படம் அப்படியெல்லாம் பார்க்காம நல்ல கதை அம்ச படமாக, ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கட்டும், அப்படி எந்த படமாக இருந்தாலும் அதை தான் குழந்த மாதிரி கையில் எடுத்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை ஓட வச்சு அதுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி. இங்கே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு நாங்கள் எல்லாருமே
கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஏன்னா இந்த படத்தை ஒரே ஒரு ஷோ போட்டு காமிச்சோம், அங்கே கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. ஒரு நொடி படம் பார்த்துட்டு ப்ரிவ்யூவில் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயன் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு. ஆக்சுவலி ப்ரொடியூசர் சுபாஷினி மேம் அவங்க தான் எனக்கு ப்ரொடியூசர். எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் விஜயன் சார், அவர் இல்லாட்டினா இந்த படம் நடந்திருக்காது. ஆக்சுவலி அதான் உண்மை. அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார். சுபாஷினி மேம் வர முடியல, ஆஃப் ஸ்டாப் செஷனில் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஐயா, எங்களுடைய வழிகாட்டி அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அவரை பரணி பால்ராஜ் ஐயா அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ராகுல் சாருக்கும் என்னுடைய நன்றிகள். ரோமியோ பிக்சர்ஸ் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக எல்லாரும் பேசப்படுது, சொல்கிறாங்க, பெருசாகிடுச்சு உங்கள் படம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக அந்த பேனர் வந்ததுக்கு பெரிய காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எல்லாருமே டோட்டலாக முழு எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா 29 நாள் இந்த படம் வந்து நைட் ஷூட் டோட்டலாக பாண்டிச்சேரியில். மைத்து சொன்ன மாதிரி யாருக்கும் என்ன நாளில் ஒர்க் பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. நேற்றானே இந்த இது ஒரு ஒர்க் பண்ணோம், நாளைக்கு தானே இது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பாங்க. அதை கரெக்டாக ஷெட்யூல் பேப்பர் பார்த்து ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அதில் எல்லாரையுமே நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். அது செல்ஃபிஷ்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் நல்லா வரணும்னு, அதுக்கு எல்லாருக்குமே நன்றிகள் நிறையா. முக்கியமாக கேமராமேனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எப்படி ஒரு கணவன் மனைவி புரிதல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டரும் ரொம்ப புரிதலோடு இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் நினைக்கும் போதே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேமராமேன் எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு கேஜிக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க அவர் முடியாமல் இருந்து அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணாருன்னு. லாஸ்ட் 7 days அவருக்கு டைஃபாய்டு. ஆக்சுவலி காலையில் ஷூட்டிங் முடிப்போம் 6 மணிக்கு, நேராக ஹாஸ்பிட்டல் போவார், ட்ரிப் ஏற்றுவார், போய் தூங்குவார். திரும்ப இங்கே லொக்கேஷனுக்கு 6 மணிக்கு வரணும், முன்னாடி 4:30 மணிக்கு போவார், ட்ரிப் ஏற்றுவார், லொக்கேஷனுக்கு வருவார், திரும்ப சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு பிரேக் எடுத்துகிட்டு நேராக போய் ட்ரிப் ஏற்றுவார், திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவார். இப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு 7 நாள். நான் ஒரு நாள் 2 நாள் ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் அதை ஒரே ஒரு விஷயந்தான். ஏன்னா பட்ஜெட்டு ப்ரொடியூசருக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இத்தனை நாளில் முடிக்கணுங்கிறது. ஸோ அதெல்லாம் நான் கூட கேட்டேன், ஏதாவது பிரேக் விடலாமா அப்படின்னு கேட்டேன். வேணாம் விடு, நீ எதை பற்றி யோசிக்காத, முதல்ல படம் முடிக்கிறத பற்றி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம். நான் தூக்கி நிப்பாட்டி வச்சு தான் அந்த படத்தை எடுத்தோம் அவரை. அதே போல் அவரோட டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. என்னோடய டீம் அப்படி தான். ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் அது. நான் கண்கூட பார்த்து ஷூட்டிங் முடித்ததுக்கப்புறம் 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எல்லாருமே கிளம்பியாச்சு. 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு காரில் வச்சு கூப்பிட்டு போய் கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 months ஆச்சு. அவருக்கு 3 months கழிச்சு தான் அவர் ரெக்கவர் ஆகி வந்தார். ஸோ அது பெரிய விஷயம். தேங்க்யூ ப்ரோ. சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்காதீங்க, டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. தலைவாசல் விஜய் சார் 2 நாள்னு சொல்லி கூப்பிட்டேன். நானே கொஞ்சம் யோசித்தேன், எப்போ 2 நாள் ஒரு நாளைக்கு வருவாங்களா. நான் என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டி, அவர் தான் பெரிய சப்போர்ட் எனக்கு. என்னோடய பேக்போன் கூட சொல்லலாம். இந்த படம் முடிச்சுக்கு என்னை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எல்லாத்தையும் இறங்கி பேசுவார். நான் சொன்ன பட்ஜெட்டில் முடிக்கணுங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் போய் இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசி எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்படி தான் தலைவாசல் விஜய் சாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்தார். 2 நாள் முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். அதே மாதிரி தான் சார் சொன்ன மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுத்தோம். ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னோடனே பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களோட அனுபவமே வேறு. ஸோ ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி இப்படிலாம் இல்லை, கூடயே நின்று. ஏன்னா 2 days தான் கேட்டிருக்கீங்க, சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப கூடயே இருந்து சார் அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த இடத்துல இருப்பாங்க. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொடுத்து நடித்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு. அதே மாதிரி தான் என்னோடய ஹோல் டீம், ஹீரோவாக இருக்கட்டும், மால்வி, ரக்ஷா, மைத்து, அருண், எல்லாருமே. சிவம் ப்ரோ சொல்லவே வேணாம், அவரெல்லாம் உருண்டு புரண்டு நடித்தார். ஸோ எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு நன்றிகள். நம்ம எடிட்டர் சஞ்சய் சொன்ன மாதிரி தான், யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, கட் பண்ணி தூக்கி போட, படத்தை எடுத்து கிரிப்பாக இருக்கணும், அவ்வளோதான், கட் பண்ணி தூக்கி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சூர்யா.
ராம் ராம் சொன்ன மாதிரி, ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்லலைன்னா வேறு எங்கேயுமே சொல்ல முடியாது, அதனால தான் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். ராம் வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் கொடுத்த பட்ஜெட் கம்மி, எனக்கு நல்லா தெரியும் அது. ஆனால் அதுக்குள்ளே நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ராம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். நான் என்ன படம் எப்படி ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என் கூட இருந்து பக்காவாக எனக்கு இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கேபிள் சங்கர் சார். அவர் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்காண்டி முழுமூச்சாக இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா இல்லைன்னு சொன்னால் மூஞ்சிக்கு மேலே நீ என்ன என்ன இது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவர் ஒரே மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். தேங்க்யூ சார். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஜென்ம நட்சத்திரம் பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க முரளி சார், அப்புறம் செல்வா சார், 2 பேர். முரளி சார் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர், பணம் போட்டிருக்காங்க, அந்த படம் நடந்துகிட்ருக்கு, 50% முடிஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனால் முரளி சார் இருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவரை சேவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது செல்வா சார் தான். என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை சொன்னோம்னா அதுக்கு நிறைய சொல்ல, இல்லை இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் ப்ரொடியூசர் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவருக்கு ரொம்ப உறுதியாக இருப்பார். ஏன்னா எங்கனாலும் படத்தில் வந்து கொஞ்சம் கைமீறி போச்சுன்னா போயிடும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார். எவ்வளோதான் இறுக்கி பிடிச்சாலும் இது வேணுமா, சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு லாஸ்ட் டைமில் அவர் கொடுத்துருவாரு. அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார்.